பிரேம்குமார், ஓசோன் டெக்னாலஜிஸ்ல இருந்து. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஏரியேஷன் ப்ராசஸ், ஒரு அயன் ரிமூவல் பிளான்ட், அயன் ரிமூவல் ஃபில்டர்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இதுதான் ஏரியேஷன் சொல்றோம். இப்போ இந்த சின்டெக்ஸ் டேங்க் பாருங்க. இந்த சின்டெக்ஸ் டேங்க்ல போர்ல இருந்து வர தண்ணி இந்த சின்டெக்ஸ் டேங்க்ல இருந்து வந்து விழுது. இப்போ இந்த சின்டெக்ஸ் டேங்க்குள்ள எப்படி விழுகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற டேங்க்ல வந்து அப்படியே டேங்க்குள்ள விழும். இதுல வந்து என்ன பண்றோம், ஒரு ஏரியேஷன் ப்ராசஸை நம்ம செட் பண்ணிருக்கோம். ஸோ ஏரியேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, வாட்டர் வந்து பிரஷர்ல இந்த மாதிரி பிரிஞ்சு விழும்போது வாட்டர் கூட ஏர் அண்ட் சன்லைட் கனெக்ட் ஆயிடும். இப்போ இதே வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து எப்படி நம்ம ஏரியேஷன் கனெக்ட் பண்றோம் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா டேங்க்ல ஹோல்ஸ் இருக்கும். இந்த டேங்க்ல ஹோல்ஸ் இருக்கனால நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சாலும் இது வழியா நமக்கு ஏர் அண்ட் வாட்டர் ரெண்டுமே உள்ள, ஏர் அண்ட் சன்லைட் ரெண்டுமே கனெக்ட் ஆயிடும். இது ஓப்பன் ஏர்ல தான் இருக்கிறதுனால ஏர் அண்ட் சன்லைட் கனெக்ட் ஆகும்போது இதுல ஏரியேஷன் ஆயிடும். இப்படி ஏரியேஷன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இது ஏரியேஷன் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்டர் வந்து ஏரியேட் ஆன உடனே இந்த வாட்டர் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஏரியேட் ஆனதுல இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர்ல இருக்க எல்லோ கலர் எல்லாமே அயன் எல்லாமே ஃபெரஸ் ஃபார்ம்ல இருந்து ஃபெரிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். அதாவது தண்ணிக்குள்ள இருக்கும்போது அயன் வந்து ஃபெரஸா இருக்கும்போது அதை ஃபெரிக்கா கன்வெர்ட் பண்ற பவர் வந்து ஆக்சிஜனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் ஏர் கூட கனெக்ட் ஆன உடனே ஆக்சிடேஷன் ஒரு ப்ராசஸ் நடந்து ஃபெரிக் ஆக்சைடா மாறி கீழே போய் செட்டில் ஆயிடும். இதுக்கப்புறம் இதை கிளீன் பண்றதுக்கு தான் நம்ம கீழே ஒரு வால்வு கொடுத்துருக்கோம். இந்த வால்வ் ஓப்பன் பண்ணா அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இந்த டேங்க்ல இருக்க தண்ணியை ஒரு சின்ன மோட்டரை வச்சு நம்ம பம்ப் பண்றோம். மோட்டரை வச்சு பம்ப் பண்ணும்போது அதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா டேங்க்ல இருந்து கொஞ்சம் ஹைட்டான இடத்துல தான் நம்ம அந்த ஃபிட் பண்ணிருப்போம். அந்த ஹைட் பாத்தீங்கன்னா தெரியும், கீழே இருந்து மேல. ஸோ இந்த ஹைட்ல இருந்தா தண்ணியை நம்ம பம்ப் பண்றோம். அப்படி பம்ப் பண்ணி நேரா இந்த மோட்டருக்கு வருது. இந்த மோட்டர்ல இருந்து வாட்டர் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நேரா வந்து இந்த ஃபில்டருக்கு வரும். இப்போ இந்த ஃபில்டர் ஆன்ல இருக்கு, டேங்க் ஃபுல்லா இருக்கிறதுனால இது ஆன்ல இருக்கு. இந்த ஃபில்டருக்குள்ள வரும்போது வாட்டர்ல இருக்கிற அயனை வந்து இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடுது. இதுக்குள்ள எப்படி இருக்கும், இந்த ஃபில்டருக்குள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபில்டருக்குள்ள வந்து ஒரு 5 லேயர் ஆஃப் மீடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பாத்தீங்கன்னா பெபிள் அப்படின்னு ஒரு மீடியா யூஸ் பண்றோம். அந்த மீடியா உங்களுக்கு தனி வீடியோல காமிக்கிறேன். அந்த பெபிள் மீடியா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, வாட்டர்ல வர பெரிய பெரிய இம்பியூரிட்டிஸை வந்து நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்றதுக்கு தான் அந்த பெபிள் மீடியா யூஸ் பண்றோம். பெபிள் மீடியாவுக்கு மேல சைலஸ்னு ஒரு மீடியா யூஸ் பண்றோம். அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் லெவல் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அங்க ரிமூவ் பண்ணிடும். அது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தேர்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கோர் சாண்ட் அப்படின்னு ஒரு மீடியா யூஸ் பண்றோம். அது என்ன பண்ணணும்னா அதை விட சின்ன இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணும். அதுக்கு அடுத்த லெவல் மீடியா வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் சாண்ட் ஒரு மீடியா யூஸ் பண்றோம். அதை விட சின்ன இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணும். அந்த ஃபைன் சாண்ட் முடிஞ்ச உடனே நம்ம யூஸ் பண்ற மீடியா வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். இது என்ன பண்ணும்னா அன்வான்ட் ஸ்மெல், அயன்ல இருக்க ஸ்மெல்ஸ் அப்சர்வ் பண்ணும், அன்வான்ட் கலர்ஸ் அப்சர்வ் பண்ணும். அதுவும் ஆக்டிவேட்டட் கார்பன் போது அயோடின் அதிகமா என்ரிச் பண்ண ஆக்டிவேட்டட் கார்பனை யூஸ் பண்றோம். அதுக்கு மேல வந்து மேக்னீஸ் டை ஆக்சைடு ஒரு ஃபில்டர் நம்ம யூஸ் பண்றோம். இந்த மேக்னீஸ் டை ஆக்சைடு என்ன பண்ணும்னா, இயற்கையா நம்ம மண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு கல்லு தான் மேக்னீஸ் டை ஆக்சைடு. அது என்ன பண்ணிடும், தண்ணியில இருக்கிற அயனை வந்து பாலிஷ் பண்ணிடும். அதாவது அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்புறம் கிளியர் வாட்டர் வந்து நம்ம மேல இருக்க டேங்குக்கு போயிடும். இது வந்து ஃபில்டர் ஆகும்போது ஈச் அண்ட் எவ்ரி டே இந்த ஆட்டோமேட்டிக் வால்வ் என்ன பண்ணலாம், 8 hours ரன் ஆன உடனே இந்த உள்ள இருக்கிற அயனை பேக் வாஷ் பண்ணி ரிஜெக்ட் லைன்ல வெளியே அனுப்பிச்சிடும். இந்த ரிஜெக்ட் லைன் வெளியே போகுது பாருங்க, ரிஜெக்ட் லைன் வெளியே போய் அந்த டேங்க்ல விழுந்துடும். ஸோ இந்த ரிஜெக்ட் லைன் வெளியே போறது, இந்த அயன் எல்லாம் ஃபில்டர் ஆகி வெளியே போயிடும் அந்த டேங்க்ல இருந்து. இதுதான் ஒரு பேசிக் அயன் ரிமூவல் ஃபில்டரோட ஒர்க். இன்னைக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால இந்த இன்லெட் வாட்டரையும் அவுட்லெட் வாட்டரையும் உங்களுக்கு காமிக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு அயன் ரிமூவல் ஃபில்டர் ஒர்க் பண்ணும்போது இன்லெட் வாட்டர் எப்படி இருக்கு, ஃபில்டர் ஆன வாட்டர் எப்படி இருக்கு, ரிஜெக்ட் வாட்டர் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.